இந்த நாளிலும் மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். நீங்கள் விசேஷித்தவர்கள். யாருக்கு நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்களோ இல்லையோ, என் தேவனுக்கு நீங்கள் விசேஷித்தவர்களாக காணப்படுகிறீர்கள். அதனால்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி. நம்மளுடைய இருதயங்களை பார்த்து ஆராய்ந்து அறிகிற நம்ம தேவன் நம்ம கூட இருக்கிறார். யார் நம்மளை பார்க்குறாங்களோ இல்லையோ, யார் நம்மளை மதிக்கிறாங்களோ இல்லையோ, யார் கண்ணுக்கு நம்ம விசேஷமா தெரிகிறோமோ இல்லையோ, ஆனா என் தேவனுடைய கண்களுக்கு நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். என் ராஜாவுடைய கண்களுக்கு நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். ஏன் தெரியுமா? அவர் உங்களை படைத்திருக்கிறார். அவருக்கு தெரியும். அவர் உங்களை படைத்திருக்கிறபடினால் அவர் உங்களை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய பார்வைக்கு நீங்கள் எப்பொழுதுமே விசேஷித்தவர்களாக இருக்கிறீங்க.